கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சமந்தாவோட வரவுனால இடம்பெயரும் பிரபல நடிகைகள். தெலுங்குல ஆட்டோநகர் சூர்யா மனம் படங்கள்ல நடிச்சு முடிச்சுட்டு சமந்தா அடுத்து பெயரிடப்படாத 3 படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையே தமிழ்லயும் கால் பதிச்சிருக்கவங்க விஜயோட கத்தி, சூர்யாவோட அஞ்சான் படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து கோலிசோடா விஜய் மில்டன் இயக்கத்துல விக்ரம் நடிக்கும் படத்துக்கு கமிட் ஆகியிருக்காங்க. இதனால புதுசா தெலுங்கு படங்களுக்கான கதை கேட்கிறத குறைச்சிட்டு சமந்தா தமிழ்ல முழு வீச்சுல களமிறங்க திட்டமிட்டு இருக்காங்க. அது காரணமா மேலும் சில முன்னணி டைரக்டர்களும் சமந்தா பக்கம் திரும்பி இருக்காங்க. விளைவு தமிழ் சினிமாவையே நம்பி இருக்கும் நயன்தாரா, லக்ஷ்மி மேனன் உள்ளிட்ட சில நடிகைகளுக்கு தங்களுக்கான புதிய வாய்ப்புகளை சமந்தா தட்டி பறிச்சுப்பாங்களோன்ற பயம் அதிகரிச்சிருக்கு. இதுல நயன்தாரா தமிழ்ல சிம்பு, ஜெயம் ரவி படங்கள் இருந்த போதும் புதிய படங்கள் கமிட் ஆவது தாமதம் ஆறதுனால அனாமிகா ரிலீஸ் ஆனதும் தெலுங்குல அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருக்காங்க. அதனால சென்னையில முகாமிட்டு இருக்கும் அவங்க அடிக்கடி ஹைதராபாத் விசிட் அடிக்கிறாங்க. அவங்கள தொடர்ந்து லக்ஷ்மி மேனனும் இப்போ திலீப்போட ஒரு மலையாள படத்துல நடிக்கிறாங்க. அடுத்து கூடுதலான மலையாள படங்களை கைப்பற்றுவதற்காக இப்போ கேரளாவுக்கு விசிட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.